இன்னைக்கு எதை பத்தின வீடியோ அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உங்க வயிற்றுல கரு உருவாகி இருந்தா ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது கர்ப்ப அறிகுறியா அப்படின்றத பத்தி A to Z டீட்டெயிலா நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். பொதுவா நீங்க கர்ப்பமா இருக்கும் பொழுது ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது எதனால ஏற்படுது அப்படின்றத பத்தியும், நான் சொல்றக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது இருந்ததுன்னா, நான் சொல்ற மாதிரி இருந்தது அப்படின்ற பட்சத்துல நீங்க 4 நாட்கள் கழிச்சு செக் பண்ணும் பொழுது உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னே சொல்லலாம். அது எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தியும் நிறைய சிஸ்டர் கமெண்ட் செக்ஷன்ல கேக்குங்க. சிஸ்டர், எனக்கு நாள் தள்ளி போயிருக்கு, ஆனா வெஜினல் ட்ரையா இருக்கு, இதனால பிரெக்னன்சி பாதிக்குமா, இல்ல நான் பிரெக்னெண்டா இல்லையா அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க. இன்னுமே சிலர் எனக்கு வெஜினல் டிஸ்சார்ஜ் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு, வெள்ளைப்படுதல் அதிகமா இருக்கு, இதனால பிரெக்னன்சி டிலே ஆகுமான்னு கேக்குறீங்க. இன்னுமே சிலர் சிஸ்டர் எனக்கு வெஜினல் இச்சிங் அப்படிங்கிறது இருக்கு, இது பிரெக்னன்சி சிம்டம்ஸான்னு கேக்குறீங்க. இது மாதிரி வெள்ளைப்படுதல் ரிலேட்டடா இருக்கக்கூடிய எல்லா क्वेश्चनக்குமே ஒரே ஆன்சரா தான் இந்த வீடியோ அப்படிங்கிறது இருக்கும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க. அப்பதான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு முழுமையா புரியும். நம்மளோட சேனல்ல பிரெக்னன்சி டிப்ஸ் நிறைய வருது. எக் growth ஃபுட்ஸ், ஆஃப்டர் ஓவலேஷன், பிஃபோர் ஓவலேஷன், கரு தங்குறதுக்கு என்னென்ன உணவுகளை ஃபாலோ பண்ணணும், இயற்கையா கருத்தரிக்கிறதுக்கான ஹோம் ரெமெடிஸ் என்னென்ன இருக்கு, உங்களோட இன்டர்கோர்ஸ்ல நீங்க செய்யக்கூடிய சில விஷயங்கள் தவறுகளா இருக்கும், அதை மத்தவங்களை கேட்கறதுக்கு ரொம்ப கூச்சப்படுவீங்க, அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய வீடியோஸ், ஆணுடைய ஸ்பெர்மை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய உணவுகள் பத்தியும், அண்ட் பிரெக்னன்சி சிம்டம்ஸ் வெர்சஸ் பீரியட் சிம்டம்ஸ் பத்தி, அண்ட் பிரெக்னன்சி டெஸ்ட் பண்றீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க நோட் பண்ணணும், உங்களுக்கு 35-40 நாளுக்கு மேல ஆயிடுச்சு, இன்னும் உங்களுக்கு பிரெக்னன்சி கிட் வந்து பாசிட்டிவ் ஆகல அப்படின்னா அதுக்கான ரெமெடிஸ்னா நீங்க என்ன ஃபாலோ பண்ணணும், எப்படி கர்ப்பத்தை உறுதி பண்ணணும் அப்படின்றத பத்தியும் டீட்டெயிலா நம்மளோட சேனல்ல ஒவ்வொன்றுமே தனித்தனி வீடியோஸா நான் கொடுத்திருக்கேன். அது எல்லாத்தையுமே தனி பிளேலிஸ்டா கிரியேட் பண்ணி இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இன்டர்கோர்ஸ், பிரெக்னன்சி சிம்டம்ஸ், ஹோம் ரெமெடிஸ், ஓவலேஷன், ஆஃப்டர் ஓவலேஷன், பிஃபோர் ஓவலேஷன், இம்ப்ளான்டேஷன் வரிசையா டைட்டில்ல கொடுத்திருக்கேன். எல்லாத்தையுமே ப்ளே பண்ணி பாருங்க. கண்டிப்பா நீங்க கருத்தெடுக்கிறதுக்கான ஒரு வீடியோ அப்படிங்கிறது நம்ம சேனல்ல இருக்கும். நம்ம சேனல்ல உள்ள பிளேலிஸ்ட்ல இருக்கக்கூடிய எல்லா டைட்டிலுமே ப்ளே பண்ணி பாத்தீங்கன்னா நிறைய தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவா வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது ஏன் வருது அப்படின்றது முதல்ல தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய கர்ப்பப்பை அப்படிங்கிறது அதை சுத்தம் பண்ணி அனுப்பக்கூடியதுதான். நம்மளுக்கு எப்படி வியர்வை வெளியில வருதோ அதே மாதிரிதான் வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறதும். இது மட்டும் இல்லாம நம்மளுக்கு ஏதாவது சாப்பாடு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நாக்குல எப்படி எச்சில் ஊறுது, அதே மாதிரிதான் பேசிக்கா இருக்கக்கூடிய ஒண்ணுதான் அந்த வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது. இது நல்லதுக்காக வரக்கூடியதுதான். கர்ப்பப்பை அப்படிங்கிறது ஆரோக்கியமா இருக்கிறத வெளிப்படுத்தக்கூடியதும் இந்த வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது தான். பொதுவா வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது உங்களுக்கு பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ட்ரைனஸ் வந்து அதுக்கப்புறம் உங்களுடைய ஓவலேஷன் டைம்ல வெள்ளைப்படுதல் இருக்கும். இது உங்களுக்கு லைட் லோஷன் மாதிரியும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல அப்படின்னா எக் ஒயிட், பச்சை முட்டையோடைய அந்த வெள்ளைக்கரு மாதிரி பிசு பிசுப்பா டிரான்ஸ்பரண்டா தண்ணி மாதிரி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இன்னும் புரியும்படி சொல்லணும் அப்படின்னா வெண்டைக்காய் வந்து பிசு பிசுப்பா இருக்கும்ல தண்ணியில போட்டா, அந்த மாதிரி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இது வந்து ஓவலேஷனை இண்டிகேட் பண்ணக்கூடியது. இந்த சிம்டம் வந்த உடனே நீங்க அந்த ஓவலேஷன் நாள்ல மட்டும் இல்லாம அடுத்த 3 நாட்களும் இணைஞ்சிருக்கிறது அவசியம். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு எக் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகிறதுக்கான சிம்டமே தவிர்த்து அன்னைக்குதான் ரிலீஸ் ஆகணும் நம்மளால கன்ஃபார்ம் சொல்ல முடியாது. நீங்க இந்த மாதிரி இருக்கும் பொழுது உங்களுடைய எக் அப்படிங்கிறது மிஸ் ஆகாது, கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகரிக்கும். இந்த மாதிரி இருந்ததுக்கு அப்புறம் ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு சிலருக்கு டிஸ்சார்ஜ் அப்படிங்கிறது ஓவலேஷன்ல இருந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு ஒரு மாதிரியான ட்ரைனஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு ட்ரைனஸ் மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் ஒயிட் டிஸ்சார்ஜ் இருந்ததுன்னா அதுவுமே பிரெக்னன்சி சிம்டம்ஸ் தான். இதே போல நீங்க பீரியடான 22 நாட்களுக்கு மேல உங்களுக்கு பால் தெரிஞ்ச மாதிரி வெள்ளைப்பட்டாலோ இல்ல அது ஒயிட் கலர்ல இருக்கும். சிலருக்கு வந்து அது லைட் எல்லோயிஷ் கலந்து, அதாவது நீங்க பாலை நல்லா கொதிக்க வைக்கும் பொழுது அதோடைய மேலாடை லைட்டா எல்லோயிஷா இருக்கும். அந்த மேலாடை மாதிரி நல்ல தெரிஞ்ச மாதிரி வந்தாலும் நீங்க கர்ப்பமா இருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த சிம்டம்ஸ் வந்த 1 வீக் கழிச்சு நீங்க செக் பண்ணும் பொழுது, கிட்டத்தட்ட ஒரு 4 நாட்கள் கழிச்சு நீங்க செக் பண்ணும் பொழுது பாசிட்டிவ் ரிசல்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா உங்க பீரியட் டேட் அப்படிங்கிறது ஸ்கிப் ஆயிருக்கணும். பீரியட் டேட் ஸ்கிப் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்க செக் பண்ணீங்கன்னா இம்ப்ளான்டேஷன் அப்படிங்கிறது அப்பதான் நடந்திருக்கும். பீட்டா HCG ஹார்மோன் உடம்புல சுரப்பு அப்படிங்கிறது கம்மியா இருக்கும். அப்ப செக் பண்ணும்போது உங்களுக்கு பாசிட்டிவ் காமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது மிக மிக குறைவா இருக்கும். அதனால பீரியட் தள்ளி போன ஒரு 4 நாட்கள்ல செக் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா இதே சிம்டம் அப்படிங்கிறது பீரியட் தள்ளி போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு லைட்டா எல்லோயிஷ் கலந்து வந்தது அப்படின்னா அது நீங்க கர்ப்பமா இருக்கீங்கன்றத 100% உறுதி பண்ணக்கூடியதா கூட இருக்கலாம். பொதுவா உங்களுக்கு வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது நார்மலா இருக்கக்கூடிய ஒண்ணு. அதே மாதிரி பீரியட்ஸ்க்குமே வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது வரும். பொதுவா பிரெக்னன்சிக்கு ஏன் வருது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஹார்மோன் மாற்றத்தினாலையும் உங்க உடம்புல, அதுவும் குறிப்பா உங்களுடைய இடுப்பு பகுதிகளில் அதிக அளவு ரத்த ஓட்டம் உருவாகிறதுனால உங்களுக்கு வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது ஏற்படுது. ஏன் ரத்த ஓட்டம் வருது அப்படின்னா ரத்தத்துல இருந்து தான் உங்க குழந்தை அப்படின்றவங்க உருவாகுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஏர்லி பிரெக்னன்சில குழந்தைக்கு அதிகப்படியான பிளட் சர்க்குலேஷன் தேவை. அப்படி பிளட் சர்க்குலேஷன் போகும் பொழுது உங்களுடைய பிரைவேட் பார்ட்ல அதிகப்படியான வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது உங்க யூட்ரஸ் அப்படிங்கிறது அதை சுத்தம் பண்ணி வெளியேற்றும். ஏன்னா இது குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் ஆகாம இருக்கிறதுக்காக ஏற்படுத்தக்கூடிய ஒண்ணுதான்
தான் பிரெக்னன்சிக்கான வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது. இதுவே பீரியட்ஸ்க்கு வந்து ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனும் ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோனும் ஹைப்ல போயிட்டு திருப்பி நார்மல் ஸ்டேஜுக்கு வர்றதுனால உங்களோட கர்ப்பப்பையில இருக்கக்கூடிய அந்த உள் சுவர் உரியறதுனாலையும் ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல் தான் பீரியட்ஸ்க்கு ஏற்படுது. இது நார்மலா இருக்கக்கூடியது. இது எப்ப அப்நார்மல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் ரீசெண்ட் டைம்ல கூட நிறைய சிஸ்டர் கேட்டிருக்கீங்க, சிஸ்டர் எனக்கு வெள்ளைப்படுதல் அதிகமா இருக்கு, ஒரு மாதிரியான இச்சிங் இருக்கு, எனக்கு அரிப்பா இருக்கு, எரிச்சலா இருக்கு, இது வந்து பிரெக்னன்சி சிம்டம்ஸ் தான் கேக்குறீங்க. கண்டிப்பா கிடையாது, அது இன்ஃபெக்ஷன் தான் அர்த்தம். உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா முடிஞ்ச வரைக்கும் ஹாட் வாட்டர் வச்சு காலையில ஒன்ஸ் ஈவினிங் ஒன்ஸ் வாஷ் பண்ணுங்க. இல்லைன்ற பட்சத்துல அதிகமா இருக்குன்னா உடனே ஹாஸ்பிட்டல் போறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அது பாக்டீரியா இல்ல ஈஸ்ட் இன்ஃபெக்ஷனா இருக்கும். இது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து பிரைவேட் பார்ட் அப்படிங்கிறது எப்பவுமே ஈரப்பதமா இருக்கு, ஒரு மாதிரியான அன்கம்ஃபர்ட் இருந்தது அப்படின்னா அது வந்து பிரெக்னன்சிக்கான சிம்டம்ஸ். அதுவே அது இச்சிங் அரிப்பு ரொம்ப வலியோட இருக்கு அப்படின்ற பட்சத்துல அது வந்து உங்களுக்கு இன்ஃபெக்ஷனுக்கான சிம்டம்ஸ், இல்லை அப்படின்னா பீரியட்ஸ் ஆக போகுது அப்படின்றத உணர்த்தக்கூடியது தான். மேக்ஸிமம் நீங்க பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்றீங்கன்னா இன்ஃபெக்ஷன் ஆகாம பாத்துக்கோங்க. ஏன்னா இது கருவை தங்க விடாது. ஏன்னா இன்ஃபெக்ஷன் உங்களுக்கு வெஜினல்ல இருந்து கர்ப்பப்பை வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆகி அங்க இருக்கக்கூடிய குழந்தை உருவாயிட்டே இருந்தா கூட அதை இன்ஃபெக்ஷன் ஆக்கி வெளியேற்றிடும். அதனால முடிஞ்ச வரைக்கும் இன்ஃபெக்ஷன் ஆகாம பாத்துக்கோங்க. அதிக அளவு தண்ணீர் குடிங்க. அதுதான் டீஹைட்ரேட்டடா எவ்வளவுக்கு வச்சுக்கிறீங்களோ அவ்வளவுக்கு உங்களுக்கு ஒயிட் டிசார்ஜ் பத்தின டென்ஷன் இல்லாம இருப்பீங்க. உங்களுக்கு வரக்கூடிய வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது பிரவுன் டிசார்ஜவோ இல்ல ஓரிரு துளிகள் ரத்த துளியோடு கலந்து சிவப்பு கலர்ல வந்தாலோ அது 100% நீங்க கர்ப்பமா இருக்கீங்கன்றத உறுதி பண்ணக்கூடியதா இருக்கும். இந்த ப்ளீடிங் பொறுத்த வரைக்கும் ஸ்பாட்டிங் மாதிரி தான் இருக்கும். அதிகப்படியான ப்ளீடிங்காவும் இருக்காது, அதிகப்படியான பிரவுன் டிசார்ஜும் இருக்காது. லைட்டா பிரவுன் டிசார்ஜ் அப்படிங்கிறது தான் இருக்கும். பேண்டிஸ் ஓரிரு துளிகள் படுற மாதிரி இருக்கும். இது அதிகமா இருந்ததுன்னா அது பீரியட்ஸ், அதுவே கம்மியா இருந்ததுன்ற பட்சத்துல நீங்க 100% பிரெக்னண்டா இருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த சிம்டம் நீங்க வந்த 1 வீக் கழிச்சு செக் பண்ணும் பொழுது உங்களுக்கு 100% பாசிட்டிவ் ரிசல்ட் காமிக்கும். இதுதான் ஒயிட் டிசார்ஜ் பத்தின A to Z வீடியோ அப்படிங்கிறது. தயவு செஞ்சு இதை நல்லா பாத்துடுங்க. நிறைய பேர் கேட்கக்கூடிய கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒயிட் டிசார்ஜ் பத்தி தான் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்குது. பொதுவா ஹார்மோன் சேஞ்ச், செக்ஸுவல் கான்டக்ட், நீங்க சாப்பிடக்கூடிய புளிப்பு காரம் இந்த மாதிரி உணவுகள்னாலையும் உங்களுக்கு ஒயிட் டிசார்ஜ் அப்படிங்கிறது வரும். பொதுவா நீங்க ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம் ரொம்ப நாள் நோட் பண்ணாதீங்க. ஒயிட் டிசார்ஜோட மத்த பிரெக்னன்சி சிம்டம்ஸ் இருக்கான்னு பாருங்க. அப்படி மத்த பிரெக்னன்சி சிம்டம்ஸ் இருந்தது அப்படின்ற பட்சத்துல அது பிரெக்னன்சி சிம்டம்ஸ் தான் கன்ஃபார்ம்னு சொல்லலாம். இதுதான் ஒயிட் டிசார்ஜ் பத்தின ஃபுல் அண்ட் ஃபுல் டீடைல் அப்படிங்கிறது. இந்த வீடியோல உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கான ரிப்ளை கொடுக்குறேன். தயவு செஞ்சு எனக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்கு அது பிரெக்னன்சி சிம்டம்ஸ் தயவு செஞ்சு கேட்காதீங்க. நான் இதுல சொல்லியிருக்க மாதிரி இருந்ததுன்னா பிரெக்னன்சி சிம்டம்ஸ், இல்ல அப்படின்னா அது நார்மலான ஒண்ணுதான். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிருங்க.